ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சிலுவையின் தியானத்தை குறித்து நாம் தொடர்ந்து வாசித்து வருகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நமக்காக அவர் சிலுவை சுமந்தார். சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டு கோரமான அந்த சிலுவையை சுமந்தவராக அந்த சிலுவையிலிருந்து பேசின 7 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானவைகள். அந்த வார்த்தைகளில் இன்னைக்கு 6ஆம் வார்த்தையை நாம் பார்த்து வருகிறோம். பாருங்க, யோவான் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, முடிந்தது என்று தோல்வியின் வார்த்தையை குறித்து அங்க ஒரு முழக்கமிடல, அவர் வெற்றியின் குரலாக எல்லாம் முடிந்ததுன்னா எனக்கு பிதாவானவர் கொடுத்த எல்லா வேலையும் நான் முடித்து தீர்த்தேன். ஆமேன், ஹல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு சொன்ன வார்த்தை பாருங்க, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகள் எல்லாம் செய்து முடித்தேன். ஆமேன், ஹல்லேலூயா. பிதாவானவர் என்ன கொடுத்தாரோ அது எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் செய்து முடித்தவராகவே இருக்கிறார். தேவன் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதே அவர் முக்கிய நோக்கமாக இருந்தது. ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ தீர்க்கதரிசிகளுக்கு முன்னதாகவே அவருக்கு குறித்து அறிவித்திருக்கிறார்கள். சிலுவையில் இவர் பாடுகளை ஏற்றுக்கொள்வார். ஏசாயா 53 நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 50 நம்ம ஒரு வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றிலுமே இயேசு கிறிஸ்து சிலுவை பாடின் வழியாக வர வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்டது. ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டதுபடியே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நான் வாசிக்கிறேன் பாருங்க, 6ஆம் வசனத்தை. அடிக்கப்படுகிறவர்களுக்கு முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு தன் தாடையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஸோ தேவனாகிய கர்த்தர் எந்த வழியில நடத்தினாரோ அந்த காரியத்திலிருந்து நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றி இது அவ்வளோ தெளிவா இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எல்லா அவமானங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் எல்லா காரியத்தையும் சகித்தவராக, தேவன் என்ன எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தாரோ அதை நான் செய்து முடித்தேன் என்று அவ்வளோ திட்டமாய் அவர் சாட்சியாய் இதை அறிவிக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான இரட்சகர் அல்லவா. பாருங்க, நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக எல்லா காரியத்தையும் செய்தவர். அது மாத்திரம் இல்லை, பிதா என்ன சொன்னாரோ அந்த வேலையை செய்து முடித்தார். இன்றைய தினத்தில் இந்த பிரசங்கத்தின் மூலமா நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்காக ஆண்டவர் நிறைய வேலையை வச்சிருக்கிறாரு, நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு பொறுப்பு இல்லாம நமக்கு நடத்த வேண்டிய காரியம் நடத்தாம நிர்விசாரமா சுத்திக்கிட்டு இருக்கோம். யாராவது செய்யட்டும், என்னன்னா நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு கிடக்கிறோம். இல்ல, இந்த தேசத்துல தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். பிரசங்கம் கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கும் நிறைய பொறுப்புகள் உண்டு. நிறைய விஷயங்களை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். ஸோ நிறைய பேர் அதை முடிக்காமே மரித்து போனவங்களும் உண்டு, முடிக்காம தோல்வியின் முகத்தோடு வீட்டிலேயே உட்கார்ந்தவங்களும் உண்டு, முடிக்காம எந்த ஊழியத்தையும் செய்யாம ஆத்ம ஆதாயமே இல்லாம வெறும் தண்டமா நம்ம ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்தவர்களும் உண்டு. ஆனா இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து வாங்கி வந்த அந்த வேலை, அவர் சொல்லின அந்த வார்த்தை, அவர் எல்லாவற்றையும் செய்து வெற்றியின் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் அந்த ஒரு தீர்மானத்தை எடுப்போம். தேவன் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பூமியில அவருடைய வேலையை நம்மை செய்யும்படியாக சொல்லியிருக்கிறார். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட நம்ம வீட்டில் இருக்கிற ஆத்துமாக்களை நம்ம ஆண்டவருடையக்குள்ள நடத்தி அதில் ஜெயமாய் முடிவை கொண்டு வந்து சேர்க்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படணும். இந்த தேசத்தில் நிறைய பேர் பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு நாம் தியாகமாய் முன் வந்து அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். என்னெல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ உங்களுக்கு, அது எல்லாவற்றத்திலையும் அந்தந்த இடத்துல நீங்கள் அதை முடிக்கணும். முடிக்காம தோல்வியின் முகமாய் நாம் இருக்கக்கூடாது. இரட்சகராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார், முடித்தேன் என்று வார்த்தை சொல்கிறார். அதுதான் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. தீமோத்தேயுல வசனம் சொல்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நல்ல ஒரு போராட்டத்தை நாம் போராட வேண்டும், முடிக்கணும். அதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையின் முக்கியமான காரியம். கையில ஒரு காரியம் எடுத்தாச்சு, ஒரு வேலைக்கு போயாச்சு, ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சாச்சு, ஊழியத்தை எடுத்தாச்சு, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் பிதா இடத்துல பெற்றுக்கொண்ட இயேசு எப்படி முடித்தாரோ அதே மாதிரி நாமும் நம்ம கையில கொடுக்கப்பட்ட வேலைகளை சிறப்பாய் முடிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமேன், ஆமேன். இந்த நாளில இந்த பிரசங்கத்தின் மூலமாய் என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசுவார். பாருங்க, நீங்க நிச்சயமாய் அந்த சிலுவையின் 6ஆம் வார்த்தையை உங்களுக்குரியதாய் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டின் காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், எல்லா காரியத்தையும் ஜெயமாய் முடித்து சாட்சிகளாய் நீங்கள் திரும்பி வருவீர்கள். ஆமேன். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் செய்து முடித்தது போல நாங்களும் கர்த்தாவே எல்லாவற்றையும் ஜெயமாய்
செய்து முடிக்க கிருபை தருவீராக. ஒன்றையும் தரையில் விடாதபடிக்கு எல்லா வேலைகளும் ஆண்டவரே அப்பா நாங்கள் செய்து முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க. இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைய காரியங்கள் பெண்டிங்காக நிற்குது ஆண்டவரே, ஒன்றும் நிறைவேறாமல் நிற்குது ராஜா. எல்லாவற்றும் செய்து முடிக்க இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவீராக. எல்லாவற்றும் ஜெயமாய் திரும்பி வர கிருபை தருவீராக. அப்படியே ஆசீர்வதிப்பீராக. இந்த வேளையில கூட வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டது அவர்களுக்கு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இம்மட்டும் இந்த 6ஆம் வார்த்தையோடு கூட எங்களோடு கூட பேசினதுக்காய் கூட ஆனக்கூடிய ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.